ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம மனசு எப்படி அலப்பாயிருது, இந்த அறியாத மனசு என்னெல்லாம் பாடுபடுத்துறது மனுஷால அப்படிங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு கதை. ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவில்ல ஒரு கொடியேற்றம் நடத்துறா. அந்த கோவில் அர்ச்சகர் பூஜை போட்டு ஜெகத் ஜோதியா கொடி ஏத்துறார். அன்னைக்கு நடக்கிறது. கொடி ஏத்தினா என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு 15 நாள் திருவிழா அந்த கோவில்ல. நல்ல பாரம்பரியமான கோவில் அது, சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலுக்கு கொடியேற்றம் ஆயிடுத்து அப்படின்ன உடனேயே அந்த கோவில் வளாகத்தை சுற்றி ஒரு 5-6 நாய் இருக்கும். அந்த கிராமத்துல அந்த ஊர்ல இருக்கிறவா ஏதானு அதுக்கு பசிக்கிறதுக்கு எச்சல் இலை போடுவா. அதாவது தான் சாப்பிட்ட மீதத்தை இலையில கொண்டு போடுறது. இதுதான் அந்த ஊர் வழக்கம். இதை தான் அதை சாப்பிடும் அந்த நாய்களும். அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த திருவிழா வந்ததுனால என்ன ஆச்சு, யார் வீட்லையும் எச்சல் இலை போடுறதையே நிறுத்திட்டான். ஏன்னா அது சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின சாப்பாடு இவாளுக்கு கிடைக்கிறதுன்னு எல்லாரும் மீதம் வைக்கிறது இல்லை. அளவோட தானே கொடுப்பான். கோவிலில் கொடுக்கறதா இருந்தாலும் அது வேஸ்ட் பண்ற அளவுக்கு இல்லை. அதனால இந்த நாய்களுக்கு கிடைக்கல. இந்த நாய்கள்லாம் உடம்பு மனசு எல்லாம் சோர்ந்து தளர்ந்து போய் சுருண்டு அந்த கோவில் காம்பவுண்டுக்குள்ளர ஒட்டி படுத்துட்டு இருக்கு எல்லாம். இத பார்த்த சில பேர் அச்சோ பாவம்ட்டு போறா. சில பேர் என்ன போட முடியும், தன் வீட்டுல ஏதானு மிச்சம் மீதி இருக்கான்னு பாப்பா தேடி அலையறா. ஒன்றும் கிடையாது, எல்லாருமே கோவிலுக்கு வந்துடுறாள். கோவில்ல திருவிழான்னா கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கதை கேட்குற வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த 10 நாளைக்கும் யாரானு ஒருத்தர் கதை சொல்லிகிட்டே இருப்பார். தினம் கதை, டிராமா, டான்ஸு, பாட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த கோவில்ல. ஜெகத் ஜோதியா சீரியல் லைட்டு போட்டு பாட்டு கச்சேரி என்ன, நாடகம் என்ன, பேச்சு என்னன்னு. அப்போ அந்த உபன்யாசகர் ஒரு நாளைக்கு கோவில்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா அந்த மனம் ஒரு குரங்குங்கிற பேர்ல அவரை உபன்யாசம் பண்றார். அந்த மனசுங்கிறதுக்கு எவ்வளவு அறியாத இருக்கு, அதுக்கு பக்குவம் பண்ணணும், அத்தனை பக்குவம் வேணும். நாம இன்னைக்கு 5 வயசுல இருக்கோம், அப்புறம் 60 வயசுல புண்ணியம் தேடுறதுக்கு பதில 10 வயசு 15 வயசு அம்மா அப்பாவோடையே டிராவல் பண்ணி இந்த ஆன்மீகத்தை கொஞ்சம் வளர்த்துண்டா நமக்கு பிற்காலத்துல உதவியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால உங்களுக்கு எப்போ காலத்தே பயிர் செய்யுன்னு, எந்த டைம்ல உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ போய் கொஞ்சம் பக்தியையும் உணர்ந்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற க்ஷேத்திரங்கள் பேரெல்லாம் சொல்றார். அப்போ ஸ்ரீராமனே பூஜை பண்ணின சிவலிங்கம் ராமேஸ்வரத்துல இருக்கு. நீங்க அதெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணி அந்த பூமியை மிதிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்ல வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு உபன்யாசகர். இந்த நாய்களோ எல்லாம் அந்த கோவில் மதில் சுவரை சுத்தி தானே படுத்துட்டு இருக்கு ரெஸ்ட்ல. இது உபன்யாசகர் சொல்றது எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிறது. ஆஹா, நமக்கும் ஒரு நல்ல சான்ஸ். இங்க 10 நாளா இலை கிடைக்கல, நாமளும் இவர் சொல்ற மாதிரி அந்த ஊருக்கு போய் சிவன் பூஜை அதெல்லாத்தையும் பார்த்துட்டோம். அது புண்ணிய கஷேத்திரங்கிறாரு, நம்ம மனசையும் மாத்திக்கலாம், நம்ம போற வழிக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு இதை அசை போட்டுருக்கு. அந்த ராமேஸ்வரம்னாலே கடல் ஸ்நானம், ஆடி அமாவாசை வேற வருது. கோவில்ல நாழிக்கிணறு ஸ்நானம், அங்க தர்ப்பணம் பண்றது விசேஷம். நம்ம மூதாதையர்களுக்கு பண்ணினா நினைச்சிட்டு ஸ்நானம் பண்ணா பித்ருதோஷம் எல்லாம் போகும். இது எல்லாருக்கும் தெரியும். இது எப்ப சான்ஸ் கிடைக்கிறதோ ஒரு நட போயிட்டு வா, அதெல்லாத்தையும் பாரு அப்படின்னு அவர் சொல்லவும் அங்க இருக்கிற கதை கேட்ட ஜனங்கள் எல்லாம் உடனே அரசல் புரசலா பேசிக்க ஆரம்பிச்சுடுறான். சரி, நம்ம இத திருவிழா முடிஞ்ச உடனே நாம அங்க ஒரு நட போயிட்டு வரலாம் 2 நாள் அப்படின்னு நம்ம ஒரு 10 பேரா கிளம்பலான்னு பிளான் பண்றோம். அதுல 2 குரூப்ல ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அதாவது கோவில் திருவிழா முடிஞ்ச உடனே நாம கிளம்பலாம் அப்படின்னு. ஓகே, இந்த நாயும் எல்லாத்தையும் பேசுறதையும் கேட்கறது, பிளான் பண்றதையும் கேட்கறது, நாமளும் ரெடி ஆயிடணும்னு மனசளவுல ரெடி ஆயிடுது. அப்போ அந்த கோவில் உபன்யாசகர் அந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறார். திருவிழா முடியறது. திருவிழா முடிஞ்ச உடனே கோவில் அர்ச்சகர் கொடி இறக்குறார் கொடி மரத்துல இருந்து.
அதுக்கு வேணுங்கிற பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த கொடி ஏற்றத்துக்கு கொடிக்கு மரியாதையை பண்ணி உள்ளர வைக்கும் போது அவரும் சொல்றாரு, இந்த நாய்கள் எல்லாம் பார்த்துட்டு வருத்தப்படுறார், இதுங்களுக்கும் சரியானபடி சாப்பாடு கிடைக்கல இந்த 10 நாளும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு கேங் வெளியில கிளம்புறது ராமேஸ்வரத்துக்கு. சரி நம்மளும் போவோம்னு அந்த நாய் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறத அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா இலைய கொண்டு போடுறான். இலைய கொண்டு போட்டா அதுல ஏதோ ஒரு நல்ல வாசனை, இதுக்கு பிடிச்ச வாசனை, நாய்க்கு பிடிச்ச வாசனை அதுல இருக்கு. அது என்னன்னு பார்த்தா கரிசோறு. கறி சாதம் கிடைச்ச உடனே இது ஆசைப்பட்டுடுத்தோ. நம்ம அந்த அல்பம் தானே, இந்த அல்பத்த விஷயங்களை தானே நாமளும் குறி வைக்கிறோம். அல்ப சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் வாழ்க்கையே மறந்துடுறோம். அங்க போயிட்டு அதை சாப்பிட்றது இது நல்ல ருசி கண்டுடுத்தோம். சரி நம்ம ராமேஸ்வரம் போயிருந்தா இது கிடைச்சிருக்காதே, நாக்குக்கு உனக்கையா கிடைச்சிருக்காதே அப்படின்னு நினைச்சிட்டு குதூகலிக்கிறது. குதூகலிச்சுட்ட உடனே இது பேசுறது, சரி சரி சரின்னுட்டு நாம பண்ணின தப்பு இனிமே பண்ணக்கூடாது, இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு. நம்ம மனசும் அப்படிதான், அலப்பாயிர மனசு. உனக்கு சந்தோஷமா இருக்கு, எந்த ஒரு வாழ்க்கையில பிரச்சனை இல்லை அப்படின்னா மனசு ரொம்ப ஆட்டம் போடும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கியாச்சுன்னா ஹோட்டலுக்கு போறது என்ன, பாருக்கு போறது என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அதுவும் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரைடே நைட்டே போக ஆரம்பிச்சுடுவா. நல்ல ஸ்டார் ஹோட்டலா பார்த்து அதுல ஒரு 1000-2000 செலவு பண்ணிவிட்டு 5ஆம் தேதியே காசு இல்லைன்ட்டு அடுத்த இடத்துல கடன் வாங்குவா. இதுதான் நடந்துட்டு இருக்கு உலக வழக்கம். காசு செலவு பண்ணி வாங்கி சாப்பிடுற குடிக்கிற, ஆனா உடம்பு வீணா போயிடுங்கிறத யாரும் மனசுல நினைக்கிறது இல்ல. அதே 65 வயசுக்கு நீ உன்னோட அம்மா அப்பாக்களுக்கு கர்மா பண்றியோ இல்ல உனக்கு வேணுங்கிற புண்ணியத்தை தேடிக்கிறியோ, அந்த 65 வயசுல போய் தேட வேண்டாம். உனக்கு எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ 30 வயசுலேருந்தே போக ஆரம்பிச்சிடும். அப்போ மனசு உடம்பு எல்லாம் ஒன்னா ஒத்துழைக்கும். அவ சொல்ற மந்திரம் காது விழாது. வேகமா வா, நடக்கணும், பெரிய கோவிலா இருக்கும், நமக்கு நடக்க முடியாது. வயசு ஆயிடுச்சுன்னா இவ்வளவு பிரச்சனையும் வரும். கண் பார்வை மங்களாகும், சுகர் வரும், பிரஷர் வரும். இத்தனை இம்சைக்கு நடுப்புற அதெல்லாம் தேட வேண்டாம், முன்னுக்கு முன்னே இதெல்லாம் செஞ்சுக்கோங்கிறார் அந்த பேச்சாளர் உபன்யாசகர் நமக்கு சொல்றது எல்லாமே. ஆனா நாம என்ன பண்றோம், உடம்பு இன்னைக்கு நன்னா இருக்கா, குடும்பம் நன்னா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லையா, மனசு சந்தோஷமா, சாமியாவது பூதமாவது கோவிலாவது யாத்திரையாவது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஆட்டம் போடுறது மனசு. ஆட்டம் போட்டா அந்த காலம் திரும்ப வராது, அது அதோட போச்சு. இந்த காலம் திரும்ப வருமோ, வராது. நீ கேட்கறதும் ஏதானு வருமோ, வராது. அதனால எப்ப எப்படி டைம் கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துறதுக்கு இந்த மனசு ஒரு பெரிய கட்டுப்பாட்டோட இருக்கணும். கட்டுப்பாடு அப்படின்னா நீ நினைக்கிறத தோன்றத செஞ்சுக்கலாம். அதுக்காக எதுவுமே செய்யாம சாமியார் மாதிரி இருன்னு சொல்லல. உனக்கு பிடிச்சதை செய்யி, நீதி நியாயம் தர்மத்தோட நடந்துக்கும், அவ்வளவுதான் சொல்றோம். எல்லாரையும் சுரண்டி அடிச்சு பணத்தை சேமிச்சு பணமே ஒரு சுமையாயிடும். அது அந்த சுமையெல்லாம் சுமந்துட்டு என்ன பண்ண போற, யாருக்கு எப்போ என்னன்னு தெரியாது. அது ஏன் நீ பாவத்தை சுமக்கிற? எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம நாடு எங்கேயோ போயிடும். அது யோசிக்கிறது எப்போ தெரியாது. இந்த மனசை இப்படி நாம யோசிச்சு பேசி கட்டுக்கு கொண்டு வந்தா நாம எப்போதுமே வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கலாம். நமக்கு நல்ல கதி நிச்சயம். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.